How to manifest anything you want, include your specific person and also your desire in just less than 10 minutes. Can you hear that? In less than just 10 minutes. மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு இத்தனை ஹவர் தான் வேணும், இத்தனை மந்த்து பிடிக்கணும், இல்லை என்னோடய தசா புத்தியே மாறினா தான் நடக்கும்ப்பா, எனக்கு இப்போ நேரம் சரியில்லை. தட்ஸ் நோ சச் திங். உங்களோட ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜிக்கும் த பவர் ஆஃப் யூனிவர்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபியூ ஈஸியஸ்ட் yet வெரி பவர்ஃபுல் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஃபார் யூ டு அட்ராக்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் your specific person or whatever you want. First thing, think from your end. அதாவது end, END நான் என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்க உங்களை ரொம்ப நாள் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட தச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்க பார்ட்னராக இருக்கலாம். இட் கேன் பி எனி திங் பட் த பர்சன் தட் யூ வாண்ட் டு ஹீல் அண்ட் பில்ட் த ரிலேஷன்ஷிப். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ அது நடந்துட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை வந்து பிக்சரைஸ் பண்ணணும். அந்த லெவலுக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஆள் பண்ணுற தப்பை நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவங்க இது உண்மையாக பண்ணியிருப்பாங்களா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஐயோ சண்டை போடுறப்ப அவங்க இப்போலாம் வார்த்தையை விட்டாங்களே, ஐயோ அவங்க இவ்வளோ வெறுக்கிறாங்க, இதான் என் ரியாலிட்டி நீங்கள் அடி மனசில் நம்பினீங்கன்னா உங்களோட டாமினன்ட் ஃபீல் வந்து அந்த வலி வேதனையாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ கான்ட் மேனிஃபெஸ்ட் தம். ஓகே, எனி டைம் இன்ஸ்டன்டாக நீங்கள் பண்ண முடியாது. நோ மேட்டர் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், சிஸ்டர் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியுமா 2 நிமிஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், 2 நிமிஷம் பண்ணிங்க. ஆனால் அந்த 24 ஹவர்ஸில் பேலன்ஸ் இருக்கிற 23 ஹவர் ப்ளஸ் மைனஸில் தூங்குறப்ப, வேலை செய்கிறப்ப, ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் அழுதுகிட்டு, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, இந்த மாதிரி லோ எனர்ஜியில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். மேனிஃபெஸ்ட் என்ன அர்த்தம்னா, ரிப்பிட்டேட்டிவாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா என் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், யூனிவர்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் போஸ்ட்லாஜு. ஸோ நோ மேட்டர் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் டெக்னிக் எழுதினாலும், நோ மேட்டர் நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் உள்ளுக்குள்ளே அதிகமாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதான் நடக்கும். ஸோ டெக்னிக் நம்பர் 1, திங்க் ஃப்ரம் யோர் எண்ட். அதாவது என்ன பிரச்சனை நடந்துச்சு, யார் சரி தப்பு இதெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த விஷயம் நடந்துச்சு, அது எப்படி இருக்கும் அதை நினைக்கணும். 2வது விஷயம், அந்த ஃபீலிங் கூட வாழணும். தட் மீன் இப்போ இந்த 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு டெக்னிக் செய்கிறீங்க. அந்த டெக்னிக்கில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அஃபர்ம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. என்னென்னு பண்ணுறீங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நான் சொல்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அந்த எனர்ஜியை நீங்கள் ஹோல் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், எவ்ரிடே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அது எப்படின்னா, ஓகே நானும் அவரும் இந்த வரவில் சந்தோஷமாக தான் இருக்கும், அவங்க டெய்லி எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, சந்திக்க வராங்க, என்கிட்ட ஜென்வீனாக இருக்காங்க. பிகாஸ் ஐ எம் worthy, ஐ லுக் ஸோ பியூட்டிஃபுல், ஐ எம் ஃபுல் ஆஃப் abundance, ஐ எம் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நான் நல்ல நிலைமையில் இருக்கேன், நான் லாயலாக லவ் பண்ணுறேன், என்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது டு someone to love me so much. ஸோ நான் சேஸ் பண்ணல, அந்த விஷயம் என்கிட்ட தானே இருக்குது, நான் ஏன் சேஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் when it's come to money, என்கிட்ட என்னோட நான் வச்சுருக்க 3 நாள் பேங்க்லேயுமே நிறைய எக்ஸ்ட்ரா காசு இருக்குது. ஐ கேன் கோ எனிவே ஐ வாண்ட், ஐ கேன் பை எனிதிங் ஐ வாண்ட் ஃபார் எனிபடி ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐ கேன் சைன் அப் ஃபார் எனி காசஸ். நான் ஃபினான்ஷியலி ரொம்ப ஃபிட்டாக ரீச்சாக இருக்கேன், வெல்த்தியாக இருக்கேன், இது என் பர்த் ரைட். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒய் நாட், அந்த எனர்ஜியோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். அகெயின் அந்த டெக்னிக்கை மட்டும் நீங்கள் என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்களுக்கு எப்பயுமே தான் நான் சொல்லுவேன், டெக்னிக்கை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிச்சம் இருக்கிற ஹவர்ஸ்லாம், சிஸ்டர் முடியல, நான் அழுகுறேன், எனக்கு வலிக்குது, அவங்க போயிட்டாங்க, நடக்குமா நடக்காதா, வருமா வருவாங்களா, இந்த மாதிரினா ஓப்வியஸ்லி வெரி சாரி டு சே அதுதான் உங்கள் டாமினண்ட்டான டீப் ஃபீலிங்காக இருந்தால் அதுதான் ரிப்பிட்டேட்டிவாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நீங்கள் அதிகமாக அட்ராக்ட் பண்ண கன்ஃபார்ம் ஆரம்பிப்பீங்க. இதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து என்ன சிஸ்டர் அவங்களாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க நடக்குது, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், யூ டோன்ட் நீட் ஆக்சுவல் ரிச்சுவல்ஸ். என் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, சிஸ்டர் இந்த டெக்னிக் நான் செய்கிறேன், நான் காலை மற்ற நான் ராத்திரி செய்ய முடியுமா, நான் எப்பயுமே ஒன்று தான் சொல்லுவேன், ஒன்று செஞ்சால் போதும், நம்பிக்கையாக செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் நிறையா செய்கிறனால நிறைய விஷயம் வரும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் வாண்டிங் சம்திங் டசன்ட் மீன் they got nothing to do with you want something and you will also receive the same thing. நீங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இல்லைன்னா நீங்கள் வேணும்னு நினைக்கிற விஷயத்துக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ண நினைக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் பிலீவ் இஃப் தே வாண்ட் சம்திங் ஸோ பேட்லி தே ஆர் கீப் ஆன் சேயிங் அஃபர்மேஷன், தே ஆர் கீப் ஆன் டூயிங் விஷுவலைஸ் டெக்னிக், தே ஆர் கீப் ஆன் டூயிங்.
அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உடனே கிடச்சிடணும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன நடக்கும்னா, அவங்களுக்கே அறியாமல் பாவம் ஒரு நீடி எனர்ஜிக்குள்ளே போய் அவங்களுக்கே தெரியாத ஒரு டெஸ்பிரேஷனில் போய், இல்லை அந்த விஷயத்து மேலே சம்மந்தப்பட்ட அந்த கோல் மேலே, அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உணர்வே வந்து கூட அந்த விஷயம் வந்து டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஏன்னா இப்போ ஒரு கதையில் வந்து ஒரு சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா, அந்த சேஸ் பண்ணுறவங்களை பார்த்து பயந்து ஒரு ரன்னரும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் பீயிங் அ பர்சன் சேசிங், நீங்கள் சில பேர் என்ன சொல்லலாம், சிஸ்டர் நான் என் ஸ்பெசிஃபிக் பர்சன் நான் கால் மெசேஜ்லாம் பண்ணலையேன்னு. ஆனால் எண்ணத்தில் நீங்கள் சேஸ் பண்ணாலுமே சேசிங் தான். அவங்கள பற்றி ரொம்ப நினைக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, யார் கூட இருக்காங்க, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலை, மாறிட்டாங்களா, முன்ன மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐயோ என் அழகு குறைஞ்சிருச்சா, என் இளமை குறைஞ்சிருச்சா, நான் கருப்பாக இருக்கேனா, நான் குண்டாக இருக்கேனா, நான் இப்படி இருக்கேனா, நான் அப்படி இருக்கேனா, உங்கள் எண்ணத்தினால தான் நீங்கள் அந்த விஷயத்த டிஸ்டன்ஸ் ஆக்குறீங்க. நத்திங் டு டூ வித் தட் பர்சன். ஏன்னா அவங்க அப்படி நீங்கள் சொல்லலாம், ஒரு சண்டையில் அவங்க என்ன எப்பெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்க தெரியுமா சிஸ்டர்னு, அவங்க பேசினாலுமே அந்த தாட்டை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு தெரியுமா, மாற்றிடலாம், 100% மாற்றிடலாம். ஆனால் அந்த மெத்தட்க்கு, அந்த கோவத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி, அந்த சண்டைக்கு உயிர் கொடுக்குற மாதிரி நடந்த விஷயத்தையே நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி உங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, then it's a best time for you to heal yourself. So now get back to the technique. முதல் end result திங்க் பண்ணோம். செகண்ட், அந்த எனர்ஜியோடு நீங்கள் வாழணும். இது நடந்துருச்சு, இதான் பைய ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் வாழணும். அட்லீஸ்ட் ஐ வாண்ட் யூ டு டூ த end result technique for 60 seconds because it's scientifically by neuroscientists proven that ஒரு தாட் வந்து நம்மளுக்கு 60 செகண்ட் மேலே அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அதில் தான் நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துருங்க. உங்கள் பெட்ரூமாக இருக்கலாம், உங்கள் பால்கனியாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், எனிவே இந்த கொடுக்கப்பட்ட 24 hours நமக்காக ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சா ஓகே. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாசனை வச்சுக்கோங்க, பர்ஃப்யூம் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா வாசனை வந்து நம்மளோட 5 சென்சரிலேயே மூச்சு இழுக்கிறோம், அது டைரெக்டாக நம்ம பிரெயினுக்கு போகும் ஓகேயா. ஸோ வாசனை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுருங்க. நேற்று வரைக்கும் வரைக்கும் பண்ண விஷயத்த யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் பண்ண போகிறத நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாதீங்க. ஜஸ்ட் படம் பார்க்குற மாதிரி பிக்சரைஸ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அந்த பர்சன்கிட்டேருந்து கால் வந்து நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்சன். அவங்க உங்களை சந்திக்க வராங்க, இந்த பார்க்கில் உங்கள் கூட இப்போ கை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அவங்க கூட நீங்கள் வெக்கேஷன் போகிறது என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஏன்னா நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க முடியும். உங்களோட ஆக்சுவல் சினேரியோவில் எல்லாரோட அனுபவம், எல்லாரோட த்ரோமா, எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வேறையாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு உங்கள் லெவல்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட இந்த கால் வரது வந்து நீங்கள் அனுபவப்பட்ட ஒன்றா இருந்துச்சுன்னா அது நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அவங்க சிரித்து உங்கள்கிட்ட பேசினா அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்களோட ஸ்வீட்டான ஃபேஸை பார்க்க, அதை நினச்சி அதுதான் இப்போ நடக்கிற ரியாலிட்டின்னு ஃபீல் பண்ணி, பிரபஞ்சமே இந்த பர்சன் இந்த உலகத்தில் இப்போ எங்கே இருந்தாலும், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும், யார் கூட இருந்தாலுமே அவருக்கு என் மேலே மனசார நல்ல எண்ணம் தான் இருக்குது. நான் யாரோட வில் பவரையும் வந்து ஸ்பாயில் பண்ணலை. இந்த லவ் எனக்கு ஒரு காலத்தில் கிடச்சிச்சு, ஆனால் இப்போ இந்த லவ் எனக்கு பெஸ்ட் வெர்ஷனாகவே மாறிடுச்சு. இந்த லவ்னால நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கேன். இதுதான் எங்கள் நியூ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி இதை வந்து இன் லெஸ் தென் 24 hours நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி 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 பிரபஞ்சமேன்னு சொல்லுங்கள். ஈவன் எஸ்டர்டே என்னோட ஒரு நியூ கிளையண்ட், ஷீஸ் அ டாக்டர். அவங்க என்கிட்ட கோச்சிங் எடுக்க வந்து என்னோட ஒன் டைம் எனக்கு ஓட்டோ மெசேஜ் வரும்ல, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு பே பண்ணிட்டு என்கிட்ட ஒன் டைம் பேசினாங்க. ஷீ இஸ் வெரி க்ளூலெஸ் வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆல். அவங்க சுச்சுவேஷனும் டச்சுட் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, சரி சிஸ்டர் பேக்கேஜ் இது தானா, நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வரேன், காசு இருக்கப்போ வரேன்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், எல்லார்ட்டும் சொல்கிற மாதிரி தான் சொன்னேன், நீங்கள் என்னோட டிக்டாக் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பணம் பற்றி பேசுகிறப்ப நான் சொன்னேன், நான் ஃபியூ டைம் ரிப்பீட் பண்ணேன், உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக வந்துடும், நம்புங்க. எக்ஸ்ட்ராவாகவே என் கோச்சிங்க்கு கட்டுறதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா காசு வரும்னு. பட் அதில் அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ நான் அவங்க ராசி நட்சத்திரம் கேட்டு ரிப்பீட்டேட்டிவாக அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், திடீர் பணம் வரும்னு. அவங்க நம்பலை. ஏன்னா அவங்க அப்போ தான் ஒரு பெரிய த்ரோமாலேருந்து வெளியே இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்னால. தென் இன் லெஸ் தென் 8 hours தான் அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ரீதியாக ஒரு பெரிய பணம் வந்தது. அதை வச்சு அவங்க கோச்சிங்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் மிட் நைட்லேருந்து வீடியோ கால் செஷன் செஞ்சோம். அண்ட் அவங்களுக்கும் வந்து வாட் எவர் ஷி ஹேவ் டு பே அட்லீஸ்ட் யூ மேனேஜ் டு டூ சம். அவங்களுக்கே சிஸ்டர் என்ன நம்ப முடியல, ஷாக்காக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் நிறைய டெக்னிக், நான் திரும்ப சொல்கிற நிறைய டெக்னிக்லாம் செய்யணும்ல. நம்பிக்கை எமோஷனலும் அலைன் பண்ணிடுச்சுன்னா இதான் அவங்க ரியாலிட்டி நீங்கள் நம்பினீங்கன்னா அது உடனே கண்டிப்பாக நடக்கும்.